திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வேட்பாளராக தானே களமிறங்குவதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வனும், திண்டிவனத்தில் வன்னியரசும் போட்டியிடுகின்றனர். அரக்கோணம் தொகுதியில் எழில் கரோலின், கள்ளக்குறிச்சியில் மாலத்தி, திருப்போரூரில் பன்னீர்தாஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பெரியகுளம் தொகுதியில் ஆற்றல் அரசும், பன்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மானும் விசிக சார்பில் போட்டியிடுவார்கள் என திருமாவளவன் அறிவித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலிலும் களமிறங்குவது கவனம் பெற்றுள்ளது. 2016 மக்கள் நல கூட்டணியில் விசிக இடம்பெற்றிருந்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். பின்னர் திமுக கூட்டணியில் இணைந்து 2019 மற்றும் 2024 என இரு மக்களவைத் தேர்தலிலும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது 10 ஆண்டுகளுக்கு பின்னர் சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடுவதால் விசிகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் சூழல் மாற இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தான் போட்டியிடுவதற்கான காரணத்தை அவர் விளக்கியுள்ளார். சென்னை திருவிக நகரில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் இரட்டை இலை சின்னத்தில் பொற்கொடி போட்டியிடுவார் என அறிவித்துள்ளார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் KS ரவிச்சந்திரன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவரது மனைவி பொற்கொடி தற்போது அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். புதிய தமிழகம் கட்சி 43 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி 60 முதல் 70 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தார். அதன்படி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மீண்டும் கிருஷ்ணசாமியே களமிறங்குகிறார். அவரது மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி நெல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் என 2 இடங்களில் போட்டியிடுகிறார். வாசுதேவநல்லூரில் பால்ராஜ், சங்கரன் கோவிலில் பிரபாகரன், நாங்குநேரியில் தமிழ்செல்வி ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடையமூடு பேரூராட்சியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். நீர் அசுத்தமாக இருந்தால் ஊழியர்கள் தொட்டியை சுத்தம் செய்தபோது கருப்பு நிறத்தில் கழிவுநீர் வெளியேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அசுத்த நீரை பாட்டில்களில் பிடித்துச் சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நோய் தொற்று அச்சம் நிலவும் சூழலில் சுத்தப்படுத்தும் பணியின் போது இவ்வாறு அசுத்த நீர் வருவது வழக்கமான ஒன்றுதான் என செயல் அலுவலர் கூறியது மக்களிடையே மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு தமிழக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சென்னையில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புரிந்து கொள்வோம், ஆதரிப்போம், அரவணைப்போம் என்ற முழக்கத்துடன் காமராஜர் சாலையில் நடைபெற்ற இந்த பேரணியை திரைக்கலைஞர்கள் ரோஹிணி மற்றும் அமீர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 800க்கும் மேற்பட்ட ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தரப்பு பாமகவுடன் இணைந்து சசிகலா தலைமையிலான அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில் முதற்கட்டமாக அக்கட்சி சார்பில் போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் சசிகலா வெளியிட்டுள்ளார். அதன்படி அக்கட்சி சார்பில் முன்னாள் MP வசந்தி முருகேசன் சங்கரன் கோவில் தொகுதியில் போட்டியிடுகிறார். குறிப்பாக தவிக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலவசம் என்பது வாக்கை பறிக்கும் வஞ்சக சூழ்ச்சி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பரப்புரையில் பேசிய அவர், அரசளிக்கும் இலவசங்கள் எங்கிருந்து வருகிறது என்பது குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என அறிவுறுத்தினார். வாக்குக்கு காசு கொடுக்கும் போது வாங்குங்கள்,
அவரிடத்தில் கையை பிடித்து கேளுங்கள். இந்த காசு எனக்கு சேவை செய்யத்தானே நீங்க தேர்தலில் நிற்கிறீர்கள், எனக்கு சேவை செய்ய எதற்காக காசு, அதை கேளுங்கள். இலவசம் அறிவிக்கிறீர்கள், 10,000 என்கிறீர்கள், 5,000 என்கிறீர்கள், டிவி என்கிறீர்கள், மிக்சி என்கிறீர்கள், கிரைண்டர் என்கிறீர்கள், சிலிண்டர் என்கிறீர்கள். எங்கிருந்து வாங்குவீர்கள்? அதெல்லாம் இலவசம் என்கிறீர்கள். எங்களுக்கு கொடுக்கும் போது இலவசம் என்கிறீர்கள். நீங்கள் இதை வாங்கும் போது காசு கொடுத்து வாங்கினீர்களா, அவர்களும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தார்களா? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கையில் சிலிண்டர் வழங்குவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் இல்லை என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் சிலிண்டர் பெற்றுதான் தங்களால் மக்களுக்கு கொடுக்க முடியும் என்று புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அந்த போர் காரணமா சிலிண்டர் பிரச்சனைன்றது மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கையில 3 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதியில 6 சிலிண்டர் வரைக்கும் தருவோம், அது கட்டணம் இல்லாமல் இலவசமா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கை சிலிண்டர் தொடர்பாக சிலிண்டர் தொடர்பாக நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய செயல், ஒன்றிய அரசின் தவறான ஒரு நடவடிக்கையால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அரசியல் ரீதியாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் ஒன்றிய அரசிடம் பெற்றுத்தான் மக்களுக்கு வழங்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். பெரம்பூரில் மதியம் 2 முதல் 4 மணி வரையிலும், கொளத்தூரில் மாலை 5 முதல் 6 மணி வரையிலும், வில்லிவாக்கத்தில் மாலை 6 முதல் 7 மணி வரையிலும் பிரச்சாரம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி பெற நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் அருகே நடந்த கோயில் விழாவில் தேர் கவிழ்ந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பாலைவனம் பகுதியில் உள்ள திருப்பாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி தேர் திருவிழா நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி முக்கிய மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பாலைவனம் காவல் நிலையத்தை கடந்து தேர் பழவேற்காடு சாலையில் வரும்போது திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் பக்தர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். தமிழகத்தில் தனியார் பால் விற்பனை 30% வரை சரிந்துள்ளதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல டீ கடைகளும் உணவகங்களும் மூடப்பட்டதே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக குறிப்பிட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த தேவையான 1.5 கோடி லிட்டரில் 83% பூர்த்தி செய்யும் தனியார் நிறுவனங்கள் தற்போது பால் கொள்முதல் செய்வதிலும் சிக்கலை சந்தித்து வருவதாக பால் முகவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கேரள சட்டமன்ற தேர்தலில் வென்று பாஜக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி பேசியுள்ளார். பாலக்காட்டில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், காங்கிரசும் மார்க்சிஸ்டும் தங்களை மாறி மாறி பாஜகவின் பி டீம் என கூறிக்கொள்வதாகவும், இதன் மூலம் கேரளாவில் பாஜக தான் ஏ டீம் என அந்த இரு கட்சிகளுமே ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த பல ஆண்டுகளாக இரு கூட்டணி அரசுகளும் கேரளத்தை கொள்ளையடித்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். கேரளாவின் நலனுக்காக மத்திய அரசு தந்த நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாகவும், பாஜக ஆட்சிக்கு வந்தால் அந்நிதியை மீட்டு மக்களுக்கே செலவிடப்படும் என்றும் பிரதமர் கூறினார். கேரளத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வந்த பிரதமர் மோடி திருச்சூரில் சாலை வலத்தில் ஈடுபட்டார். சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்து பிரதமரை வரவேற்றனர். கதகளி வேடமிட்டிருந்த கலைஞர்களும் பிரதமரை வரவேற்றனர். பிரதமரின் வாகனத்தில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பாலக்காட்டில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசியிருந்தார். பிரதமர் வருகையொட்டி இரு மாவட்டங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அசாமில் பெண்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவியுடன் அவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய கூடுதலாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அசாமில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அசாம் மாநில மக்களுக்காக பெண்கள் நலன், அனைவருக்குமான உடல் நலத்தை உறுதி செய்தல், நில உரிமை, பாடகர் ஜூபின் கார்க் மரணத்துக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை என்பது உள்ளிட்ட
5 வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளிப்பதாக கூறினார். பெண்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி, அவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய 50,000 ரூபாய் கூடுதல் நிதி வழங்கப்படும் என்றும் கூறினார். மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் அசைவ உணவு சாப்பிட முடியாத நிலை ஏற்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேசியுள்ளார். புருலியாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, ஏழை பெண்களுக்கு நிதி உதவி தரும் திட்டமும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மூலம் 1,20,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். சட்டவிரோத வங்கதேச குடியேறிகளை பாதுகாக்க மம்தா பானர்ஜி அரசு மொழி பிரச்சினையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார். வங்காளதேசத்திலிருந்து சட்டவிரோத குடியேற்றங்களை மம்தா அரசு அரசியல் ஆதாயங்களுக்காக அனுமதித்து வருவதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். இதற்காக மேற்கு வங்காளத்தில் நெடுங்காலமாக உள்ள வங்காள மொழி பேசும் மக்களையும் வங்காளதேசத்திலிருந்து ஊடுருவிய வங்காள மொழி பேசும் மக்களையும் ஒன்று போல் காட்ட மம்தா பானர்ஜி முயற்சிப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதைத்தான் தாங்கள் எதிர்ப்பதாகவும், ஆனால் தாங்கள் மொழி வெறுப்பு அரசியல் செய்வதாக மம்தா திரித்து காட்டுவதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத்தில் பட்டியலின மற்றும் ஆதிவாசி மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் பாகுபாடுகளும் பாஜக ஆட்சியில் அதிகரித்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அண்மையில் குஜராத்தில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்த வீடியோ பதிவை தனது சமூக தள பக்கத்தில் ராகுல் காந்தி இணைந்துள்ளார். அதில் 10 ஆண்டுகளுக்கு முன் உனா என்ற ஊரில் இறந்த பசுவின் தோலை உரித்ததற்காக பொது இடத்தில் 4 பட்டியலின இளைஞர்கள் தாக்கப்பட்டதாகவும், நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய இச்சம்பவத்தில் குற்றம் இழைத்தவர்களுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கவில்லை என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணிக்கு தொடங்கும் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வரும் 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கி முழு வருட கணக்கு முடிவு, 3ஆம் தேதி புனித வெள்ளி, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. மகளிர் உரிமை தொகையோடு தமிழக அரசின் உதவித் தொகைகளும் உயர்த்தப்படும் என திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2,500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 12,000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகை 9,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 8,000 ரூபாய் மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன் வழங்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, பிரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவெவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு மாற்றாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு வரை நடைமுறைப்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்றும், புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கான நிதி 1000 1,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் லேப்டாப் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கான முக்கிய வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேசிய அவர், நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது போல் தற்போதைய வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். நிதி பற்றாக்குறை இருக்கும்போது பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வந்ததாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார்.
திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதே மக்களின் எண்ணம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கத்தை எட்டியிருப்பதாக கூறிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தேர்தலை வைத்து பாஜக தடுக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டினார். அந்த சதியை உணர்ந்து மகளிர் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும் கூறினார். 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கும் திமுகவின் இல்லத்தரசி திட்டத்தை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். நெல்லையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையை கடுமையாக விமர்சித்தார். கமிஷன் வாங்குவதற்காகவே 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தல் வாக்குறுதிகளில் 1/4 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை எனவும், தற்போது மீண்டும் மக்களை ஸ்டாலின் ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். நெல்லையில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழக மக்களை மீண்டும் ஏமாற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் நாளை பரப்புரையை தொடங்குகிறார். திருவாரூர் தெற்கு ரத வீதியில் பரப்புரையை முதல்வர் ஸ்டாலின் பரப்புரையை தொடங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி காலை திருச்சி உழவர் சந்தையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர் அன்று மாலை கரூர் ராயனூர் பகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையை மேற்கொள்கிறார். அதிமுக ஆட்சியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் திட்டம் கொண்டுவரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக என்றும், அம்மா மினி கிளினிக் திட்டம் நிறுத்தப்பட்ட இடங்களில் மீண்டும் திறக்கப்படுவதோடு புதிய இடங்களிலும் தொடங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். 1000 விளக்கு தொகுதியில் ப. வளர்மதி, அண்ணா நகரில் கோகுல இந்திரா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதி ராஜாராம், துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ, விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை ரவி ஆகியோர் களம் காண்கின்றனர். சென்னை திருவிக நகரில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் இரட்டை இலை சின்னத்தில் பொற்கொடி போட்டியிடுவார் என அறிவித்துள்ளார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் KS ரவிச்சந்திரன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னையில் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் போட்டியிடுகிறார். பெரம்பூரில் திமுக வேட்பாளராக RT சேகர் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக பெரம்பூரில் போட்டியிடுகிறது. அதேபோல் நாம் தமிழர் கட்சியில் வெற்றி தமிழன் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். இதனையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் களம் காண்கிறார். தவிக சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். அதன்படி சென்னை தியாகராய நகரில் தவிக பொதுச் செயலர் N. ஆனந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, எழும்பூரில் ராஜ்மோகன், 1000 விளக்கு தொகுதியில் JCD பிரபாகர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனும், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாரும், திருச்செங்கோட்டில் அருண்ராஜும் களமிறங்குகின்றனர். அதேபோல் திருப்பூர் வடக்கில் சத்யபாமா, லால்குடியில் கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் களம் காண்கின்றனர். தமிழக இளைஞர்கள் மேம்பாட்டுக்கு என தனி தேர்தல் வாக்குறுதிகளை தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு இடங்கள் தமிழர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு வழங்கும் நிறுவனங்களுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய், டிப்ளமோ மாணவர்களுக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை, சுய தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் கடன் உதவி மற்றும் GST மானியம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தல் திமுக மற்றும் தவிகவுக்கு இடையிலான தேர்தல் என்று தவிகவின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தது போல் திமுக கூட்டணி உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். இந்த தேர்தலானது நல்லவர்களுக்கும் நாட்டை நாசமாக்குவோருக்கும் இடையேயான தேர்தல் எனவும் விஜய் குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள்
கொள்ளையடிப்பவர்களாக இருக்கக்கூடாது என தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், திருட்டு வழக்கில் சிறைக்கு சென்று வந்த எம்எல்ஏ ஒருவர் திமுகவில் உள்ளதாக விமர்சித்திருக்கிறார். திமுகவில் உள்ள ஒரு எம்எல்ஏ மீது கொள்ளை வழக்கு இருப்பதாகவும் விஜய் பேசினார். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் தவிக சார்பில் வி.எஸ். பாபு களமிறங்குகிறார். காங்கிரசிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு தவிகவில் இணைந்த டி. செல்வம் உதயநிதியை எதிர்த்து சேப்பாக்கம் தொகுதியில் களம் காண்கிறார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடியில் தவிக சார்பில் அருண்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் தவிக சார்பில் பிரபுவும் களமிறங்குகின்றனர். செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், வி.எஸ். பாபு உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து தவிகவில் இணைந்த 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அதிமுகவிலிருந்து தவிகவில் இணைந்த ஸ்ரீதர் வால்பாறையிலும், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரியிலும் போட்டியிடுகின்றனர். அதேபோல் அதிமுகவிலிருந்து தவிகவில் இணைந்த திருப்பதி திருப்பத்தூர் தொகுதியிலும், லோகேஷ் ராசிபுரத்திலும், தூசிமோகன் செய்யாறு தொகுதியிலும், கவிதா ராஜேந்திரன் ஜெயங்கொண்டம் தொகுதியிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தவிக தலைவர் விஜயிடம் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உதவியாளராக பணியாற்றியவர்களின் மகன் சபரி விருகம்பாக்கம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தபோது தனது தந்தை ராஜேந்திரனோடு சென்று விஜயை கட்டி அணைத்து சபரி கண்கலங்க விஜய் அவரது கண்ணீரை துடைத்து விட்டார். இந்த சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. தமிழ்நாட்டு அரசியலில் திருச்சி கிழக்கு தொகுதி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவிக வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருக்கும் அக்கட்சியின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். திருச்சியில்தான் விஜய் தனது முதல் மக்கள் சந்திப்பை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தொகுதியில் சுமார் 78.5 விழுக்காடு இந்துக்களும், 10.5 விழுக்காடு கிறிஸ்தவர்களும், 11 விழுக்காடு இஸ்லாமியர்களும் உள்ளனர். கிறிஸ்தவர் என்ற முறையில் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதன் மூலம் தொகுதி மக்களை விஜய் ஏமாற்ற முடியாது என திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து திருச்சி திரும்பிய போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தைரியம் இல்லாத காரணத்தால் 2 தொகுதிகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக விஜய் திருச்சி கிழக்கிலும் போட்டியிடுவதாக விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வேட்பாளராக தானே களமிறங்குவதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வனும், திண்டிவனத்தில் வன்னியரசும் போட்டியிடுகின்றனர். அரக்கோணம் தொகுதியில் எழில் கரோலின், கள்ளக்குறிச்சியில் மாலதி, திருப்போரூரில் பன்னீர்தாஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிசிக தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலிலும் களமிறங்குவது கவனம் பெற்றுள்ளது. 2016 மக்கள் நல கூட்டணியில் பிசிக இடம்பெற்றிருந்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். பின்னர் திமுக கூட்டணியில் இணைந்து 2019 மற்றும் 2024 என 2 மக்களவைத் தேர்தலிலும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வேட்பாளர் பெயர்களை அறிவித்தார். அதன்படி தளி தொகுதியில் ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கு தொகுதியில் ரவி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அக்கட்சி அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்னிலம் தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அங்கு களமிறங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சி போட்டியிடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய தமிழகம் கட்சி 43 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி 60 முதல் 70 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தார். அதன்படி ஒட்டப்பிடாராம் தொகுதியில் மீண்டும் கிருஷ்ணசாமியே களமிறங்குகிறார். அவரது மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி நெல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் என 2 இடங்களில் போட்டியிடுகிறார்.
புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 33,000 வாக்குகள் மட்டுமே புதிய தமிழகம் பெற்றுள்ளது என்றும், ஆனால் கிருஷ்ணசாமி 10 தொகுதிகள் கேட்டதாகவும் கூறினார். சென்னை தியாகராய நகர் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி தனது கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்தார். ஜே அன்பழகன் மறைவுக்கு பின்னர் அவரது தம்பியான கருணாநிதிக்கு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான கருணாநிதி திமுகவின் தியாகராய நகர் பகுதி செயலராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். ஆனால் தற்போது ஜே அன்பழகனின் மகன் ராஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதால் அதிருப்தியான கருணாநிதி தனது கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்தார். கேரள சட்டமன்ற தேர்தலில் வென்று பாஜக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி பேசியுள்ளார். பாலக்காட்டில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், காங்கிரசும் மார்க்சிஸ்டும் தங்களை மாறி மாறி பாஜகவின் பி டீம் என கூறிக்கொள்வதாகவும், இதன் மூலம் கேரளாவில் பாஜக தான் ஏ டீம் என அந்த இரு கட்சிகளுமே ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த பல ஆண்டுகளாக இரு கூட்டணி அரசுகளும் கேரளத்தை கொள்ளையடித்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். கேரளத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வந்த பிரதமர் மோடி திருச்சூரில் சாலை வளத்தில் ஈடுபட்டார். சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்து பிரதமரை வரவேற்றனர். கதகளி வேடமிட்டிருந்த கலைஞர்களும் பிரதமரை வரவேற்றனர். பிரதமரின் வாகனத்தில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பாலக்காட்டில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசியிருந்தார். பிரதமர் வருகையொட்டி இரு மாவட்டங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள சவால்களை இணைந்து முறியடிக்க 140 கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். மாதாந்திர வானொலி உரையில் பேசிய பிரதமர், நம் அருகிலேயே ஆக்ரோஷமான ஒரு போர் ஒரு மாதமாக நடந்து வருவதாகவும், இது சந்தேகமின்றி சவாலான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இத்தருணத்தில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், வதந்திகளுக்கு இரையாக கூடாது என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். போர்ச்சூழலுக்கு முந்தைய காலகட்டத்தைப் போல வணிக சிலிண்டர் விநியோகம் 70 விழுக்காடு சீராகிவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், மருத்துவமனைகள், உணவு சேவை உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வணிக சிலிண்டர்கள் தரப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. 3000 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பதுக்கப்பட்டிருந்த 1000 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பட்டியலின மற்றும் ஆதிவாசி மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் பாகுபாடுகளும் பாஜக ஆட்சியில் அதிகரித்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அண்மையில் குஜராத்தில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்த வீடியோ பதிவை தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி இணைத்துள்ளார். சட்டவிரோத வங்கதேச குடியேறிகளை பாதுகாக்க மம்தா பானர்ஜி அரசு மொழி பிரச்சினையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோத குடியேற்றங்களை மம்தா அரசு அரசியல் ஆதாயங்களுக்காக அனுமதித்து வருவதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். இதற்காக மேற்கு வங்காளத்தில் நெடுங்காலமாக உள்ள வங்காள மொழி பேசும் மக்களையும், வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய வங்காள மொழி பேசும் மக்களையும் ஒன்று போல் காட்ட மம்தா பானர்ஜி முயற்சிப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் அசைவ உணவு சாப்பிட முடியாத நிலை ஏற்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேசியுள்ளார். புருலியாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, ஏழை பெண்களுக்கு நிதியுதவி தரும் திட்டமும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மூலம் 1,20,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் இடதுசாரி கட்சிகளுடனான நீண்டகால கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளது. முதல்வர் மம்தா பானர்ஜியின் கோட்டையான பவானிபூர் தொகுதியில் அவரை எதிர்த்து ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. அசாமில் பெண்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவியுடன் அவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய கூடுதலாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். அசாமின் நெவேபாய்ச்சலில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அசாம் மாநில மக்களுக்காக பெண்கள் நலன், அனைவருக்குமான உடல்நலத்தை உறுதி செய்தல், நில உரிமை, பாடகர் ஜூபின் கார்க் மரணத்துக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை என்பது உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளிப்பதாக கூறினார். பெற்றோரை புறக்கணிக்கும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களின் சம்பளத்தில் 15 விழுக்காட்டை பிடித்தம் செய்யும் மசோதா தெலங்கானா சட்டப்பேரவையில் நிறைவேறியது.
இதன்படி பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் அளித்தால் விசாரணை நடத்தப்பட்டு ஊழியரின் ஊதியத்திலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் முதல் அல்லது 15 விழுக்காடு பிடித்தம் செய்யப்பட்டு நேரடியாக பெற்றோர்களுக்கு வழங்கப்படும். குஜராத்தில் கூகுள் வரைபடம் உதவியுடன் கோயில்களில் நகைகள் கொள்ளையடித்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். குஜராத்தின் மோட்டி ஆமிபர் கிராமத்தில் கோதையார் மாதா மற்றும் ராமபீர் கோயில்களில் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. வழக்கமாக திருட்டு நகைகள் விற்கப்படும் ராதன்பூர் பகுதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது பஞ்சாபாய் கோடி, ஜாவேத் கரன்சி ஆகிய கொள்ளையர்களை காவல்துறையினர் பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது கூகுள் மேப் உதவியுடன் கோயில்களை அடையாளம் கண்டு கொள்ளையடித்தது தெரியவந்தது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு 20,000 மெட்ரிக் டன் டீசலையும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலையும் இந்தியா அனுப்பியுள்ளது. பிரதமர் மோடியுடன் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தொலைபேசியில் பேசியிருந்த நிலையில் இந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எரிபொருள் இலங்கை வந்தடைந்ததாக அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானில் அமெரிக்கா விரைவில் தரைவழி தாக்குதலை தொடங்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக வளைகுடா நாடுகளில் உள்ள தங்கள் தளங்களில் 3,500 வீரர்களை அமெரிக்கா குவித்துள்ளது. USS திரிபோலி கப்பலில் 2,500 வீரர்கள் வந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டால் உடனடியாக தரைவழி தாக்குதலை தொடங்கும் ஏற்பாடுகளை பென்டகன் மேற்கொண்டுள்ளது. மேற்காசிய போர் தொடங்கி 30 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இதுவரை வான்வழி தாக்குதல் மட்டுமே நடந்து வருகிறது. ஈரான் மீதான போருக்கு எதிராக ஜெருசலேமில் பிரம்மாண்ட போராட்டங்கள் நடைபெற்றன. தேவையில்லாத இந்த போரை உடனடியாக நிறுத்தக் கோரி அமைதி ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி முழக்கமிட்டனர். ஜெருசலேம் மட்டுமின்றி டெல் அவிவ், ஹைஃபா என நாடு முழுவதும் 21 நகரங்களில் போராட்டங்கள் வெடித்தன. 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்ற அரசின் கட்டுப்பாடுகளை மீறி மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வடகொரியா சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை செலுத்துவதற்கான என்ஜின்களை சோதனை செய்துள்ளது. 2,500 கிலோ நியூட்டன் திறனுள்ள இந்த என்ஜின்கள் மூலம் நீண்ட தொலைவுக்கு செல்லும் ஏவுகணைகளை செலுத்த முடியும். திட எரிபொருளில் இயங்கும் இந்த என்ஜினை மிக விரைவில் ஏவ முடியும் என்பது முக்கிய அம்சமாகும். வடகொரியாவிலிருந்து நெடுந்தொலைவு உள்ள அமெரிக்காவை தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணையை உருவாக்குவதே இச்சோதனையின் நோக்கம் என கூறப்படுகிறது. கொல்கத்தாவுக்கு எதிரான IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL தொடரின் 2வது நாளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 221 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணியில் ரியான் ரிக்கல்டன் அதிகபட்சமாக 81 ரன்களும் ரோஹித் சர்மா 78 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்தனர். முகேஷ் அம்பானி தலைமையிலான ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் காப்பீட்டுத் துறையில் கால் பதிக்க திட்டமிட்டுள்ளது. பிரெஞ்சு நிறுவனமான அலையன்ஸ் உடன் இணைந்து ஆயுள் காப்பீடு மற்றும் பொது காப்பீட்டு சேவைகளை வழங்க உள்ளது. இதற்கு தேவையான அனுமதிகளை பெற நிறுவனம் காத்திருக்கிறது. தற்போதைக்கு தனிநபர் கடன்கள் போன்ற ரிஸ்க் அதிகம் உள்ள கடன்களை வழங்குவதை விட வீட்டுக் கடன் போன்ற பாதுகாப்பான கடன்களில் கவனம் செலுத்தப் போவதாக ஜியோ தெரிவித்துள்ளது. பெற்றோரை புறக்கணிக்கும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களின் சம்பளத்தில் 15 விழுக்காட்டை பிடித்தம் செய்யும் மசோதா தெலங்கானா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இதன்படி பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் அளித்தால் விசாரணை நடத்தப்பட்டு ஊழியரின் ஊதியத்திலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் அல்லது 15 விழுக்காடு பிடித்தம் செய்யப்பட்டு நேரடியாக பெற்றோர்களுக்கு வழங்கப்படும்.